கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 28 மற்றும் 29வது வசனங்கள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் குணசாலியான ஸ்திரீ யார், அவளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். குணசாலியான பெண்களின் பிள்ளைகள் அவளை பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள். குணசாலிகளாய் இருக்கும் எல்லோரையும் விட நீ மேற்பட்டவள் என்று அவளுடைய கணவனும் சொல்கிறான். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். தன் கணவரை கவனித்துக் கொள்வதிலும் பிள்ளைகளை கண்காணித்து அவர்களுடைய நடத்தையை தேவையை புரிந்து கொள்வதில் கண்ணோக்கமாய் இருக்கும்போதும் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாராகிய மாமனார் மாமியார் அல்லது தகப்பன் தாய் ஆகியோருக்கு ஆகாரம் கொடுத்து கவனிப்பதிலும் குடும்பத்தை நேர்த்தியாய் நடத்துவதன் மூலமும் அவளை குணசாலியாக பார்க்கிறார்கள் மற்றவர்கள். அப்படிப்பட்ட குணாதிசயம்தான் கணவரோ பிள்ளைகளோ மாமியாரோ குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் அன்பினால் நடத்தப்பட்டு உணர்த்தப்படும் நிலை வரும். மறுபடியும் சந்தோஷமான சூழ்நிலைக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் குடும்பத்தின் மேல் கண்ணோக்கமாயிருந்து தன்னுடைய கணவருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக அவர்களை கவனித்துக் கொள்வதிலும் மாமியாரோ அல்லது மருமகளோ அவர்களோடு நல்ல இணக்கமாய் இருந்து கணவருக்கு உறுதுணையாய் பிள்ளைகளின் உயர்வுக்கு உறுதுணையாய் இருக்கும் பெண்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏதேனும் இருந்தாலும் அவர்களுடைய இந்த அன்பான கவனிப்பினால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போவதற்காக நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. கணவருக்கும் மனைவிக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகட்டும். மாமியாரோடு மருமகளோடு குடும்பத்தில் பிரிவினைகள் இருந்தால் அவைகளும் சரியாகட்டும். கீழ்ப்படியாத பிள்ளைகள் வரும் நாட்களிலே அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் குடும்பத்திலே ஒரு சமாதானமான சூழ்நிலை உருவாகவும் நீங்கள் ஆலோசனை கர்த்தராய் இருந்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.